தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் இன்று காலை 10-12 மணி அளவில் காலமாகி இருக்கிறார். அவரது மறைவுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள், தொண்டர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். EVKS இளங்கோவன் உடல் நாளை பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. EVKS இளங்கோவன் உடல் இன்று சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டு உடல் நாளை சத்தியமூர்த்தி பவனில் வைக்க இருக்கிறது. காங்கிரஸ் MP திருநாவுக்கரசு அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் இன்று காலை மறைந்திருக்கிறார். அவருடன் நீங்கள் பயணித்த நினைவலைகள், உங்களுடைய இரங்கலை பதிவு பண்ணுங்க. நண்பரும் இனிய சகோதரருமான EVKS இளங்கோவன் அவர்களுடைய மறைவு அதிர்ச்சியும் வேதனையும் தருகிறது. அவரோடு ஏறக்குறைய 40 ஆண்டு காலமாக அவர் ஈரோடு நகர தலைவராக இருந்த காலத்திலிருந்து அவரோடு பழகி வருகிறேன், அவரை அறிவேன். காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக சில முறையும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டும் காங்கிரஸ் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டின் நலனுக்கும் தொடர்ந்து பாடுபட்டவர். துணிச்சலானவர், தைரியமானவர், எதையும் வெளிப்படையாக சொல்லக்கூடியவர், பேசக்கூடியவர். காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு கம்பீர குரலாக ஒலித்தவர். ஓய்வறியாமல் காங்கிரஸ் கட்சிக்காக உழைத்தவர், பாடுபட்டவர். காங்கிரஸ் கட்சியில் தனக்கென கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள், தொண்டர்களை ஆதரவாளர்களாக பெற்றவர். கட்சி எல்லையை கடந்து பல கட்சிகளுடைய தலைவர்களோடும் நெருக்கமாக பழகியவர். அவருடைய அன்புக்கு பாத்திரமாக திகழ்ந்தவர். எளிமையானவர், அன்பானவர், எல்லோரிடத்திலும் இனிமையாக பழகக்கூடியவர். அப்படிப்பட்ட அருமை சகோதரரோடு நெருக்கமாக பல காலகட்டங்களில் ஒன்றாக இருந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து பணியாற்றியிருக்கிறோம், செயல்பட்டிருக்கிறோம். மணிக்கணக்கிலே கலந்துரையாடி இருக்கிறோம், நாள் கணக்கிலே சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அந்த நாட்கள் பசுமையானவை, இனிமையானவை. இவ்வளவு சீக்கிரம் அவரை இழந்து வாடுவோம் என்று எதிர்பார்த்ததில்லை. அவருடைய மறைவு உள்ளபடியே வருத்தமளிக்கிறது. அவருடைய மறைவுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இழந்து வாடக்கூடிய அவருடைய துணைவியார், மகன் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள், கட்சி தோழர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.